திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கும் குப்பையை பக்கத்தில் இருக்கும் எடவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னக்காளிப்பாளையம் என்ற ஊரில் கொட்டி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஊர் மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதாவும் ஆர்ப்பாட்டம் அறிவித்தது. இதற்கு போலீசார் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் தடையை மீறி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த பாரதிய ஜனதாவினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக இன்று மாலையில் திருப்பூர் குமரன் சிலை அருகே பாரதிய ஜனதாவினர் கூடினர். ஆங்காங்கே இருந்த கடைகளில் கூடி நின்றனர். சரியாக அண்ணாமலை கார் வந்து நின்றது. உடனே மொத்த பாரதிய ஜனதாவினரும் மளமளவென காரை சுற்றி திரண்டனர். ஏற்கனவே குவிக்கப்பட்ட போலீசார் அண்ணாமலை காரை நோக்கி ஓடி வந்தனர். அதற்குள் அண்ணாமலை காரில் ஏறி திமுகவை கண்டித்து பேசினார். அடுத்த சில நிமிடங்களில் அவரை போலீசார் கைது செய்தனர். தயார் நிலையில் இருந்த வேனில் அண்ணாமலையையும் திரண்டு வந்த பாரதிய ஜனதாவினரையும் ஏற்றினர். அப்போது கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அண்ணாமலையுடன் புறப்பட்ட போலீஸ் வேனை மற்ற பாரதிய ஜனதா தொண்டர்கள் மறித்தனர். வேனை நகர விடாமல் தடுத்ததால் பரபரப்பும் பதற்றமும் தொற்றியது. அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதாவினரையும் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து ஒரு வேன் சென்றது. மற்ற பாரதிய ஜனதாவினர் போலீசுக்கு எதிராகவும் திமுக ஒழிக என்றும் கோஷமிட்டனர். அவர்களை விரட்டி விரட்டி போலீசார் கைது செய்தனர். தரதரவென இழுத்து சென்று வேனில் ஏற்றினர். அந்த இடமே கலவரமாக காட்சியளித்தது. டிக்கெட் அண்ணா காவல்துறை வண்டியெல்லாம் ஏறிட்டாங்கண்ணா. சிலர் கைதாக மறுத்தனர். நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லையே, டீ குடிக்கத்தான் வந்தோம், உங்களுக்கும் டீ சொல்கிறோம், குடித்துவிட்டு செல்லுங்கள் என்று போலீஸை பார்த்து கூறினர். ஆனால் கடைகளில் நின்ற ஒருவரையும் விடாமல் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.